என்னாச்சு காளியா, இவ்வளவு அவசரமா வர்ற? வயிறு ஏதாவது சரியில்லையா? யோ, வாயில ஏதாவது வந்துட போதியா? வாந்தியா? மூட்டு, நான் சொல்றத மட்டும் கேளியா? சரி, கோச்சிக்காதப்பா, சொல்லு சொல்லு. அந்த பீம் ஊருக்குள்ள உங்களை பத்தி என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியுமா? துண்டு நாண்டிக்கும் உங்களுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்காமா. இந்த டவுட் எனக்கே இருக்கு. ஆனா நமக்கு இப்ப அது முக்கியம் இல்ல. மீன் மேட்ரை சொல்றேன் கேளுங்க. அந்த சோட்டா பீமும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நம்ம இந்துமதியை கடத்த போறானுங்களாம். நம்ம இந்துமதியா? ஃப்ளோல வந்துச்சு. அப்ப நீங்க ஃப்ளோல கெட்ட வார்த்தை எல்லாம் வரும், பரவாயில்லையா? சாரி மகாராஜா, உங்க பொண்ணு இந்துமதிய அவனுங்க கடத்த பிளான் பண்ணானுங்க. அதை தட்டி கேட்க போன என்னையே தட்டு தட்டுன்னு தட்டிட்டானுங்க. என்ன இவ்வளவு சொல்லியும் கல்லு மாதிரி நிக்கிறான்? மகாராஜா, எனக்கு ஒரு சந்தேகம். நிஜமாவே இந்துமதி உங்க பொண்ணுதானா? என்னடா கேட்ட, பண்ணி முஞ்சுவாயா? யாரங்கே? யாரடா அங்கே? அங்க யாரும் இல்ல மகாராஜா. என்ன ஒரு அறிவு கூர்மை! உங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு ஆணியை கூட புடுங்க முடியாதடா. சரி, அனைவரையும் போருக்கு தயாராக சொல். யாரை மன்னா? என் பாட்டியையும் தாத்தாவையும். ஏனடா வாயை கிளறுகிறாய்? நம் வீரர்களை தாண்டா மன்னா. நம் வீரர்களில் பாதி பேர் விடுமுறை எடுத்து ஊருக்கு சென்றுள்ளார்கள். மீதி பேர் உணவு உண்டு விட்டு ஓய்வெடுக்க சென்றுள்ளார்கள். உன் மேல டவுட் வந்ததுக்குதான் இந்த அடி. நீ தானே கன்ஃபார்ம் ஆச்சு. மொமன நீ செத்தடா. வண்டியை எடுங்கடா. எதுக்கு மகாராஜா? பழி வாங்க போறோமா? டேய், உன் முன்னாடி தானடா என்ன அடிச்சு பறக்க விட்டான். இதுக்கு மேலே அவங்கிட்ட நான் சண்டைக்கு போவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு வண்டி? கண்காணாத இடத்துக்கு போய் லைஃப புதுசா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். டேய், அவனுங்க குறி வச்சுட்டானுங்க. நீ எங்க போனாலும் தேடி வந்து முடிப்பானுங்கடா. என்னடா சொல்ற? இட்டாச்சியை மட்டும் தானே பார்த்த? அவன் அக்காட்சிக்கு ஒரு டீம்ல இருக்கான். அவனுங்க ஹிஸ்டரி எல்லாம் கேட்ட பேண்ட்லயே உச்சா போயிடுவடா. ஆல்ரெடி போயிட்டேன்டா. சீச்சி, இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமாடா?